இன்றைக்கி இன்னொரு ஈஸி அண்ட் சிம்பிளான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிப்பி காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 4-5 வரமிளகாயை வறுத்துக்கணும். அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் போட்டு மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கருகாப்பில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் போட்டு சின்ன வெங்காயத்தினால வறுத்துக்கணும். கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 20 முந்திரி, தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது மஞ்சத்தூள், தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் சிப்பி காளான். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனையாக. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருகாப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிப்பி காளான் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம்லேயும் தண்ணி விடும், பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிப்பி காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.